ஒரு வாக்கு ஒரு மதிப்பு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையா கொண்டுதான் இந்த ஒரு விஷயமே கொண்டு வராங்க. சோ அப்படி இருக்கும்போது மக்கள் தொகையை வச்சுதான் தொகுதி மறுவரையறையும் செய்யப்படுது. ஆனா இந்த டீலிமிட்டேஷன் வந்து 25 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ எதனால ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். எல்லாரும் இது வந்து 50 வருட காலமா இது ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 1970ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப வெடிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசி கொண்டு வரப்படுது. அந்த பாலிசியை வந்து வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள் ரொம்ப பயங்கரமா சீரியஸா ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறாங்க. அதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971 சென்செக்ஸ்ல வந்து அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி மறு வரையறை பண்ணும்போது மக்கள் தொகையின் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டுகளும் யூபிக்கு வந்து 80 சீட்டுகளும் ஒதுக்கப்படும். சோ அந்த டைம் பீரியட்ல 1976 கவர்மெண்ட் அதாவது இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி அதிகப்படியான மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய சலுகைகள் அதிக அளவுல கிடைக்குது. மக்கள் தொகை வந்து கொள்கையின் அடிப்படையில கட்டுப்பாட்டுல வச்சிருக்கவங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுது. தொகுதி மறு வரையறையிலும் நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படுது. அதனால இந்த மக்கள் தொகை எப்போ வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைக்கு வருதோ அப்பதான் இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் 25 ஆண்டு காலத்திற்கு இதை வந்து ஃப்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து 1976ல இருந்து 1991 வரைக்கும் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா 1991 சென்செக்ஸ் படி அப்போ இருக்கக்கூடிய வாஜ்பாய் கவர்மெண்ட்டும் இதே விஷயத்தையே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் இப்போ வரைக்குமே வந்து மக்கள் தொகை வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில இல்ல, அதனால மறுபடியும் அந்த ஃப்ரீசிங் சிச்சுவேஷனையே நாங்களும் கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அப்போ அவங்க 1991 டு 2026 வரைக்கும் இந்த ஒரு ஃப்ரீசிங் சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகும். சோ 2026 சென்செக்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீடிங்ஸே நம்ம கொண்டு வர முடியும். சோ சென்செக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ணப்பட்டனால தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லே வந்து ஃபெயிலியர்ன்ற ஒரு சிச்சுவேஷன் அடையுது. மேபி இந்த டீலிமிட்டேஷன் பில்லுமே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மக்கள் தொகை இப்பவுமே வந்து சரியான விதத்துல அது வந்து கட்டுப்படுத்தப்படல, சரியான முறையில் அது இல்ல அப்படின்றப்ப மீண்டுமாக ஃபெயிலியர் ஆவதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி.